தேசத்தில் 2 மலைகளுக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. 2 பெரிய மலைகள் இருக்குது, அதுக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு. சில நேரத்தில் இந்த ஊட்டியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், 2 மலைகள் இருக்கும், அதுக்கு இடையில் பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு 2 மலைகளுக்கு நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு. அதில் ஒருத்தர் சாகசம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன சாகசம் பண்ணுவார்னா, இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு ஒரு கயிறை கட்டி அந்த கயிறில் எந்த பிடியும் இல்லாமல் நடப்பார். அது பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும், ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு திரள் கூட்டமே வரும் டெய்லி. அவருக்கு அதுதான் வேலை. அப்படி நடந்து அந்த சைடில் போயிட்டு இந்த சைடு வந்துடுவார். வந்ததும் அவர் வந்ததுனால எல்லாரும் பாராட்டி கை தட்டுவாங்க. அதன் பிறகு அவங்க ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் அவனுக்கு கொடுப்பார். ஸோ இதுதான் அவருடைய தொழிலாகவே இருந்தது. பல நாட்களாக இதை செய்தார். அவர் போகிறத பார்க்கும்போதே நமக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்கும். இப்படி ஒரு நாள் ஒரு லீவு நாள் பயங்கரமான கூட்டம், பயங்கர சீசன், சரியான கூட்டம் அந்த இடத்துல வந்துடுச்சு. அவர் அதே போல் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் அவர் பார்த்து அவர் ரெடி ஆகிறத பார்த்தோன்னே எல்லாரும் கைத்தட்ட தொடங்கிட்டாங்க. இப்போ கயிறில் நடக்கும்போது கயிறுலாம் ஆடுது. எல்லாரும் பார்த்து கொஞ்சம் பேர் கண்ணை மூடுறாங்க, கொஞ்சம் பேர் திரும்பிக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் முகத்தை மூடிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் பயந்து பயந்து பார்த்து அவர் போயிட்டு அழகாக வந்துட்டார். எல்லாரும் கை தட்டிட்டாங்க. கை தட்டி கொஞ்சம் பேர் வந்து காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் சொல்கிறார், இப்போ நின்றுட்டு, சரி இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தங்க வாங்க, நான் உங்களை என் தோளில் வச்சு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரை போயிட்டு வர சொன்னதும் உடனே எல்லோரும் முக்கடை போட்டு, சர்ச்சில் பாச திடீர்னு கேள்வி கேட்டோன்னா முக்கடை போட்டுருப்போம்ல, அதே மாதிரி தலையை குனிஞ்சிட்டு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஒருத்தருக்கு போகிறதுக்கு தைரியம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளை ஓடி, அங்கிள் நான் வரேன் அங்கிள், என்னை கூட்டிகிட்டு போங்க அங்கிள். உடனே அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறேன், சும்மா நீ ஆளை தெரியாமல் காலை விட்டு இருக்குது. இல்லை அங்கிள் போகிறேன். அந்த அங்கிள் கூப்பிடாரு, யாருமே போகல சொல்லி அந்த பிள்ளை போயிடுச்சு. அவர் தோளில் தூக்கிட்டார். அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் கேரண்டி இருக்குதா, நான் சேஃபாக கொண்டு வந்துடுறேன்றார். உடனே எல்லாரும் பாத்தியான்னு சொல்லி அவரை அனுப்பி விடுறாங்க. அவர் கயிறுக்கு மேலே ஏறி நடக்கிறார். அந்த பிள்ளை கூலாக இருக்குது, கயிறாடுது, ஆனாலும் போயிட்டு திரும்பி வந்துட்டார். இதுவரை இல்லாத கைத்தட்டு கேட்குது, இதுவரை இல்லாத பணம் கிடைக்குது. முடிச்ச உடனே எல்லாரும் அவரை பாராட்டிட்டு, அந்த பிள்ளையை பாராட்டிட்டு, அதில் ஒருத்தர் வந்து கேட்டார், ஏம்மா என்ன தைரியத்தில் போனேன், யாரை நம்பி போனேன்னு கேட்டதும் அந்த பிள்ளை சொல்லிச்சு, அது வேற யாரும் இல்லை, அது என் அப்பா, அது என் அப்பா. அப்பாவா இருந்த பிறகு எப்படிமா உன்னால போக முடிஞ்சது? எனக்கு என் அப்பாவை தெரியும். அவர் கீழே போட மாட்டார், கீழே போட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கு இது சொல்ல முடியும் தெரியுமா? சும்மா வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. நேசிச்சு ஆராதிக்கிறவனுக்கு சொல்ல முடியும். நேசிச்சு ஆராதிக்கிறவன். சங்கீதக்காரன் தாவீது 13ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தை என்ன சொல்றார்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சரி, என்ன நன்மை செஞ்சார்? 1வது வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க. கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்து, அவர் செஞ்ச முதல் நன்மை, எதுவரைக்கும் என்ன மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீரப்பா? என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவார். என் தேவனாகிய கர்த்தாவே, தயவு செஞ்சு என்ன நோக்கி பார்த்து எனக்கு பதில் தாங்க. நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன், என் பகைஞன் அவன் தலையை தூக்காதபடி நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். 5வது வசனம், நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பினால என் இருதயம் சொல்லிட்டு கடைசி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். என்னப்பா நன்மை? இதெல்லாம நன்மை? எதுவரைக்கும் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் ஒளித்திருப்பீர். ஆனா முடிக்கும் போது எப்படிதான் முடிக்கிறார்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். தாவீதை எதை வச்சு சொல்ற? தாவீதே, இந்த வார்த்தையை நீ அடுத்த ஒரு சங்கீதத்துல கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்து முடிச்ச பிறகு நீ எழுதுனா ஓகே. ஆனா மேல இவ்வளவு புலம்பிட்டு நீ சொல்ற அவர் எனக்கு நன்மை தான் செய்யறார். எதை வச்சு சொல்ற? எதனால சொல்ல முடியுது? அவர் என்னை நேசிக்கிறது போல நான் அவரை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன். என் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், நான் இது சும்மா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அவர் அனுமதிக்கிறது, அவர் நடத்துகிறது எல்லாமே நன்மைக்கு என்பதை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி என்னால் சொல்ல முடியுமானால் நான் புலம்ப மாட்டேன். அப்படி என்னால் சொல்ல முடியுமானால் நான் முறுமுறுக்க மாட்டேன். அப்படி என்னால் சொல்ல முடியுமானால் நான் அவரிடத்துல கேள்வி கேட்க மாட்டேன். ஈசாக்கை போல தைரியத்தோட போவேன்.
ஈசாக்கை போல தைரியத்தோட முன் செல்வேன். ஏன்னா என்ன நடத்துகிற என் அப்பாவை எனக்கு ஆமென் நேசிக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். நேசிக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். நேசிக்கிறவனுக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். நேசிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படுமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் சிலவைகளை. கண் காணவும் இல்லை. அன்பு கூறுகிறவர்களுக்காக சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆமா, எவ்வளவு அழகான வார்த்தைங்க. நீங்க நேசிக்க மட்டும் துவங்கி பாருங்க, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதெல்லாம் கர்த்தர் உங்க கண்ணுக்கு காமிச்சிட்டே இருப்பார். ஆமென். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது, எத்தனை பெரிதா இருக்கிறது. அன்பு கூறுகிறவனுக்கு சில பொக்கிஷங்களை, சில மகிமையானவைகளை அவனுக்குன்னு ஸ்பெஷலா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அன்பு கூறுகிறவனுக்கு தெரியும் நடத்துகிற பாதை நன்மைக்கு என்பது. அன்பு கூறுகிறவனுக்கு தெரியும் இந்த பாதையில் சிலதை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஈசாக்கு அதனால தான் தைரியத்தோடு நடக்கிறான். என்ன போகிற வழியில் ஒரே ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஆட்டுக்குட்டி எங்கே? அந்த கேள்வி வர காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் வேலைக்காரங்கள்ட்ட சொல்லுவார், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம், வர்ஷிப் பண்ணிட்டு வரோம். ஆராதனைங்கிற வார்த்தையை ஆபிரகாம் சொன்னதும் ஈசாக்குடைய தேடுதல் யாரா இருக்கு தெரியுமா? ஆட்டுக்குட்டி எங்க? இதுல இருந்து ஒரு சத்தியத்தை சொல்றேன், ஆராதனைனா ஒரே ஒருத்தருக்கு தான் மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். ஆமே. ஆராதனை வந்துட்டுனா என் தேடுதல் யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர். ஆமே. மனுஷனை தேடக்கூடாது. யார் இன்னைக்கு பாட்டு பாடுறா, யார் இன்னைக்கு வர்ஷிப் நடத்துறா, யார் இன்னைக்கு செய்தி கொடுக்குறா, இப்படி தேடிட்டேனாலே நான் ஆராதனை ஆண்டவர் கொடுக்கல, ஆராதனை அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆமே. இது ஒரு 3 நாள் நடந்த ஈசாக்கு இந்த கேள்வி கேட்கல. ஆனா இப்போ ஆபிரகாம் சொல்றாரு ஆராதிச்சுட்டு வாரன்னு சொன்னதும் ஈசாக்கு கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்க? ஆராதனை ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சில் வந்து ஆராதிக்கும் போதும் சரி, வீட்டில் இருந்து ஆராதிக்கும் போதும் சரி, பர்சனலாக நீங்க ஆராதிக்கும் போதும் சரி, முன்னாடி அவரை மட்டும் தான் நிறுத்தணும். ஆமாம், எந்த ஒரு போதகரை நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு அப்படி ஆயிடுச்சு. ஆமென். மனுஷர்களை முன்னிறுத்தி நோ, ஆராதனை கர்த்தரை மாத்திரமே. அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் உண்டு, அவைகளெல்லாம் வெறும் பாத்திரமே. ஆமென். வெறும் பாத்திரம் தான் கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். இப்படிதான் பவுல தெய்வமா ஜனங்கள் பார்த்தபோது பவுல் தன் வஸ்திரத்தை கிழிச்சு காமிக்கிறார். நானும் உங்களை போல பாடு உள்ளவன் தான்ப்பா, நான் உங்களை விட பாடு உள்ளவன்ப்பா. என்ன ஆராதிக்காத, ஆராதனைக்குரியவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரை முன்னிறுத்துவேனா நான் எந்த சூழ்நிலையை ஆராதிப்பேன். ஆமென். இப்போ அந்த ஒரு கேள்வி மட்டும்தான். அதுலேயும் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தை போதும் ஆபிரகாம் ஈசாக்கு தைரியமா போயிட்டார். அன்பு கூறுகிறவனுக்காக சிலவைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவன் பலிபீடத்தில் தைரியத்தோடு தன்னை அர்ப்பணிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறார். ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். அன்பு கூறுகிறவனுக்கு தெரியும் நடத்துகிற பாதை நன்மைக்கு. அன்பு கூறுகிறவனுக்கு ஒரு நாள் சாட்சி சொல்லுவான், எனக்காய் சிலவற்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.